Non-Aqueous Acid-Base Titration. Non-Aqueous Titration அப்படின்னா non-aqueous solvent வச்சு நம்ம டைட்ரேட் பண்ணோம்னா அது non-aqueous acid-base titrationல வரும். non-aqueous titrationல non-aqueous acid-base titrationல நம்ம வந்து non-aqueous solvent யூஸ் பண்ணுவோம். அதாவது H2O இல்லாத வேற ஏதாவது ஒரு சால்வெண்ட்டை வச்சு நம்ம இதில் டைட்ரேஷனை பண்ணுவோம். எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்னால் அக்வஸ் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆக கொஞ்சம் கஷ்டப்படுதோ அல்லது பூவர்லி சாலிபிள் ஆகுதோ அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம நான் அக்வஸ் சால்வெண்ட் வச்சு டைட்ரேட் பண்ணுவோம். வீக் பேஸாக இருக்கட்டும், வீக் ஆசிட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நான் அக்வஸ் சால்வெண்ட்டில் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து அக்யூரேட் எண்டு பாயிண்ட் கிடைக்கும். ஏன்னா வீக் ஆசிட்டும் வீக் பேஸும் வந்து அக்வஸ் சால்வெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டைட்ரேட் பண்ணும்போது எண்டு பாயிண்ட் வந்து ஷார்ப்பாக கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் நான் அக்வஸ் சால்வெண்ட் எல்லாமே நம்ம வீக் ஆசிட்டையும் வீக் பேஸோடைய ரியாக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். Lowry-Bronsted Theory. இந்த தியரி வந்து இந்த நான் அக்வஸ் டைட்ரேஷனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியாக்ஷன் ஆஃப் நான் அக்வஸ் டைட்ரேஷனை படிக்கிறதுக்காக இந்த தியரி யூஸ் பண்ணப்படுது. அப்படி இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், இந்த Lowry-Bronsted தியரி வந்து நான் அக்வஸ் டைட்ரேஷனில் உள்ள ரியாக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த தியரி படி ஆசிட் ஆனது ஒரு புரோட்டானை டொனேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பேஸ் ஆனது புரோட்டானை அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆசிட் வந்து இப்போது இந்த HB தான் நமக்கு வந்து ஆசிட் அப்படின்னு நம்ம எடுத்துப்போமே. இந்த ஆசிட் வந்து டிசோசியேஷன் ஆகும்போது ரெண்டாக பிரியும் பொழுது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு சொன்னால் ஒரு புரோட்டானும் காஞ்சுகேட் பேஸும் நமக்கு கிடைக்கும். இதுதான் புரோட்டான், இன்னொன்று வந்து பேஸ், காஞ்சுகேட் பேஸ். உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து H2Oவை எடுக்கலாம். H2Oவில் வந்து H தனியாகவும் OH தனியாகவும் பிரியும் பொழுது H+ அப்படிங்கிறது புரோட்டானாகவும் OH- அப்படிங்கிறது காஞ்சுகேட் பேஸாகவும் நமக்கு வந்து கிடைக்கும். அதே இது இந்த லிபரேட்டான பேஸ் வந்து லிபரேட் ஆகிருக்கக்கூடிய புரோட்டான் கூட சேர்ந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து காஞ்சுகேட் ஆசிட் கிடைக்கும். அதே ரிவர்ஸில் போட்டால் அப்படி தான், H+ பேஸ் நமக்கு சேர்ந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆசிட் மாலிகுல் கிடைக்கும். நிறைய டைப்ஸ் ஆஃப் சால்வெண்ட்ஸ் இருக்குது. அதாவது நான் அக்வஸ் டைட்ரேஷனில் நிறைய டைப்ஸ் ஆஃப் சால்வெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் ஒன்று வந்து அப்ரோட்டிக் சால்வெண்ட், இன்னொன்று புரோட்டோஃபிலிக் சால்வெண்ட், புரோட்டோஜெனிக் சால்வெண்ட், ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அப்ரோட்டிக் சால்வெண்ட் பார்ப்போம். அப்ரோட்டிக் சால்வெண்ட் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கெமிக்கலி எந்த ஒரு ரியாக்ஷனுமே ஏற்படுத்தாத ஒரு சால்வெண்ட் தான் வந்து அப்ரோட்டிக் சால்வெண்ட். நியூட்ரலாக இருக்கும், ஆசிட்டாகவும் இருக்காது, பேஸாகவும் இருக்காது. இதை வந்து சாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயத்தை டிசால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஆசிட் கூடயோ பேஸ் கூடயோ ரியாக்ட் ஆகவே செய்யாது. அது மட்டும் இல்லாமல் அயான்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. இப்போது ஒரு சப்ஸ்டன்ஸை ஒரு இதில் டிசால்வ் பண்ணுறோன்னு சொன்னோம்னா அது வந்து ரெண்டாக பிரிஞ்சு ஆசிடாக ஒரு அயான்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ரெண்டாக பிரியும் பொழுது நமக்கு அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனால் இந்த அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸில் நமக்கு அயான்ஸ் ஃபார்ம் ஆகாது. இதை இன்னொரு விதமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ பிக்ரிக் ஆசிட் வந்து பென்சினில் இருக்கும்போது கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் அனிலினை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிக்ரிக் ஆசிட் வந்து எல்லோ கலரில் மாறும். இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பிக்ரிக் ஆசிட் வந்து பென்சீனில் இருக்கும்போது ரெண்டாக பிரியவோ அல்லது அயான்ஸை ஃபார்ம் பண்ணவோ செய்யாது. ஏன்னு சொன்னால் பென்சீன் அப்படிங்கிறது ஒரு அப்ரோட்டிக் சால்வெண்ட், நியூட்ரல் சால்வெண்ட். அடுத்து புரோட்டோஃபிலிக் சால்வெண்ட். புரோட்டோஃபிலிக் சால்வெண்ட் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக இருக்கும். பேஸ் லெவலில் அல்கலினா இந்த புரோட்டோஃபிலிக் சால்வெண்ட் இருக்கும். இது பேஸ் அப்படிங்கிறதுனால பேஸ் ஆனது புரோட்டானை அக்செப்ட் பண்ணும். அப்போ புரோட்டோஃபிலிக் சால்வெண்ட் வந்து புரோட்டானை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த சால்வெண்ட்டை வச்சு நம்ம ஆசிட்டோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து லெவல் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு புரியாது, அடுத்த பாயிண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆசிட்டோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இந்த புரோட்டோஃபிலிக் சால்வெண்ட்டை வச்சு லெவல் பண்ணுவோம்.
என்ன அப்படின்னா இந்த புரோட்டோஃபிலிக் சால்வன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வீக் ஆசிட்டை ஸ்ட்ராங் ஆசிட்டாக வந்து லெவல் பண்ணும். இதுதான் வந்து லெவலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அமோனியா, ஈதர், கீட்டோன்ஸ் இதெல்லாம் வந்து புரோட்டோஃபிலிக் சால்வெண்ட்டாக நமக்கு வந்து வரும். பேசிக் சால்வெண்ட்டாக இருக்கும் இதெல்லாம். மூணாவது வந்து புரோட்டோஜெனிக் சால்வெண்ட். புரோட்டோஃபிலிக் சால்வெண்ட் அப்படின்னா பேஸ் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து இந்த சால்வெண்ட் தான். இது வந்து ஆசிட் இன் நேச்சராக இருக்கும். இது வந்து அது அக்செப்ட் பண்ணிச்சு, புரோட்டானை அக்செப்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் இது புரோட்டானை டொனேட் பண்ணும். இதை வச்சு அதாவது இது வந்து ஆசிட் அப்படிங்கிறதுனால பேஸோடைய ஸ்ட்ரென்த்தை நம்மளால் லெவல் பண்ண முடியும் இந்த சால்வெண்ட்டை வச்சு. அது எப்படி? புரோட்டோஜெனிக் சால்வெண்ட் ஆனது வீக் பேஸை வந்து ஸ்ட்ராங் பேஸாக லெவல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதை தான் நம்ம லெவலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜன் ஃப்ளூரைட், சல்ஃபியூரிக் ஆசிட்டை நம்ம சொல்லலாம். நாலாவது ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட். ஆம்பி அப்படின்னு சொன்னாலே போத் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஆம்பிஃபியன் அப்படின்னு சொன்னால் நீரிலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய உயிரினத்தை சொல்லுவாங்க. இது ஆம்பிப்ரோட்டிக் அப்படிங்கிறதுனால போத் புரோட்டோஃபிலிக் கேரக்டரும் இருக்கும், புரோட்டோஜெனிக் கேரக்டரும் இருக்கும். அதாவது சில சமயம் ஆசிட்டாகவும் ரியாக்ட் இது பண்ணும், சில சமயம் பேஸாகவும் நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும். இது புரோட்டானை டொனேட்டும் பண்ணும், ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனில் புரோட்டானை அக்செப்டும் பண்ணும். ஒவ்வொரு கண்டிஷனுக்கு தக்கன எந்த இதில் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தக்கன நமக்கு வந்து டொனேட்டோ அக்செப்டோ பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து அசிட்டிக் ஆசிட்டை சொல்லலாம். அசிட்டிக் ஆசிட் வந்து புரோட்டானை ஒரு சில சால்வன்ஸில் அசிட்டிக் ஆசிட்டை இது பண்ணும்பொழுது அது புரோட்டானை ரிலீஸ் பண்ணும், அதனால் அது அசிட்டிக் ப்ராப்பர்ட்டியை காமிக்கும். அதே மாதிரி ஒரு சில சால்வெண்ட்டில் புரோட்டானை இது அக்செப்ட் பண்ணும், அதனால் நமக்கு வந்து இது வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டியை நமக்கு காமிக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வாட்டர், ஆல்கஹால், வீக் ஆர்கானிக் ஆசிட் வந்து அசிட்டிக் ஆசிட்டை நம்ம சொல்லலாம். அடுத்து பெர்க்ளோரிக் ஆசிட்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த நான் அக்வஸ் டைட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பெர்க்ளோரிக் ஆசிட்டோடைய ப்ரிப்பரேஷன். பெர்க்ளோரிக் ஆசிட்டை வந்து கிளேசியல் அசிட்டிக் ஆசிட்டில் நம்ம டிசால்வ் பண்ண போகிறோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நான் அக்வஸ் சால்வெண்ட் என்னென்னா கிளேசியல் அசிட்டிக் ஆசிட். அடுத்து என்ன ஆட் பண்ணணும்னு சொன்னால் அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டை நம்ம மேலே ப்ரிப்பேர் பண்ண அந்த மிக்சர் கூட ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அசிட்டிக் அன்ஹைட்ரேட் ஆனது பெர்க்ளோரிக் ஆசிட்டில் ஏற்கனவே வாட்டர் இருக்கும். ஏன் வாட்டர் இருக்கும் அப்படின்னா பெர்க்ளோரிக் ஆசிட் வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னு சொன்னால், வாட்டர் அதில் ஆட் பண்ணாமல் சொல்யூஷனாக இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் எக்ஸ்ப்ளோசிவாக ஆகிறதுக்கு, அதாவது வெடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பொழுதுமே நம்ம பெர்க்ளோரிக் ஆசிட்டை வந்து ஒரு 70 to 70% வந்து வாட்டர் ஆட் பண்ணி, அதாவது அந்த ரேஞ்சில் வாட்டர் வந்து அந்த பெர்க்ளோரிக் ஆசிட்டில் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பெர்க்ளோரிக் ஆசிட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் இருக்குது இல்லை, அந்த வாட்டர் கூடயும் நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கக்கூடிய நான் அக்வஸ் சால்வெண்டான கிளேசியல் அசிட்டிக் ஆசிட் கூடயும் இந்த அசிட்டிக் அன்ஹைட்ரேட் ஆனது ரியாக்ட் பண்ணும். அப்படி ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, என்ன உருவாகி இருக்கும் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் நமக்கு வந்து அந்த சொல்யூஷனில் உருவாகி இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷனில் தான் இது வந்து பெர்க்ளோரிக் ஆசிட்டோடைய ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷனில் நமக்கு அசிட்டிக் ஆசிட் வந்து உருவாகி இருக்கும். அது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மேலே பார்த்தோம்ல வாட்டரு, இது வந்து அன்ஹைட்ரஸ் அசிட்டிக் அன்ஹைட்ரேட், இது கூட ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு 2 மாலிகுல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் வந்து கிடைக்கிது. ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணி வச்சுட்டோம். 0.1 N பெர்க்ளோரிக் ஆசிட் இப்போ நம்ம கையில் இருக்குது. அடுத்து நம்ம டைட்ரேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய பெர்க்ளோரிக் ஆசிட்டை நம்ம பியூரட்டில் எடுத்துப்போம். நம்ம அடுத்து இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது பொட்டாசியம் ஹைட்ரஜன் தேலைட் இன் கிளேசியல் அசிட்டிக் ஆசிட். கிளேசியல் அசிட்டிக் ஆசிட் என்னது? நான் அக்வஸ் சால்வெண்ட். இது வந்து பொட்டாசியம் ஹைட்ரஜன் தேலைட்டை டிசால்வ் பண்ணக்கூடிய ஒரு சால்வெண்ட், அதுவும் நான் அக்வஸ் சால்வெண்ட். இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் நம்ம எடுத்துருவோம். இது பேர் அனலைட் அப்படின்னு மேலே நம்ம அனலைட் எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று மறந்துச்சு, சரி விடுங்க. அப்போது இதை வந்து குளோனிக்கல் ஃப்ளாஸ்கில் எடுத்துருக்கோம். அடுத்து நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெர்க்ளோரிக் ஆசிட்டோட இதை டைட்ரேட் பண்ண போகிறோம். பியூரட்டில் பெர்க்ளோரிக் ஆசிட் வந்துடும்,
கீழே வந்து பொட்டாசியம் ஹைட்ரஜன் தேலைட்டை நம்ம எடுத்திருக்கோம். இங்கே வந்து பொட்டாசியம் ஹைட்ரஜன் தேலைட்டும் பெர்க்ளோரிக் ஆசிட்டும் ரியாக்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு சில காம்பவுண்ட்ஸை நமக்கு தரும். அப்படி காம்பவுண்ட்ஸை மட்டும் தந்தால் போதுமா? கலர் சேஞ்ச் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கேயும் நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். 2 விதமான இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். அதில் ஒன்று வந்து அசிட்டஸ் கிறிஸ்டல் வயலட் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர். இது வந்து எண்டு பாயிண்டில் ப்ளூ கலரில் இருந்து ப்ளூ க்ரீன் கலருக்கு மாறும். இதை வந்து நம்ம 2 ட்ராப் வந்து இங்கே நம்ம கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் எடுத்திருப்போம். அடுத்து அசிட்டஸ் ஒரசட் ப்ளூ, இது வந்து ப்ளூ கலர்லேருந்து பிங்க் கலரில் மாறும் எண்டு பாயிண்டில். இதையும் நம்ம 2 ட்ராப் வந்து அனலைட்டில் எடுத்திருப்போம். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே புரிஞ்சுதுன்னு சொன்னால், ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் உட்காந்து படித்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது உண்மையிலே உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னால், புரிகிற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கு தெரியும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது இந்த சப்ஜெக்ட்டு, இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள்.